This is my prayer in the desert, when all that's within me feels dry. This is my prayer in my hunger and need. But God is a God who provides. This is my prayer in the fire, in weakness or trial or pain. There is a faith root of more than gold, so refine me, Lord, through the flame. I will bring praise, I will bring praise. No weapon formed me against shall remain. I will rejoice, I will declare, God is my victory and He is here. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானத்துக்கு ஆதாரமாக 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை தியானிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். Psalm 65:2. O you who hear prayer, to you all flesh will come. ஆம் பிரியமானவர்களே, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது கடவுளை ஒரு பெயர் சொல்லி பக்தன் அழைக்கிறார். என்ன பெயர்? ஜெபத்தை கேட்கிறவரே. ஆம், தேவனை நாம் ஜெபிக்கும் விதத்தில் அவருக்கு பல பெயர்களை கொடுத்து நாம் கூப்பிடுகிறோம். நாம் கூப்பிடும் விதத்திலே நம்முடைய விசுவாசமும் தேவன் நமக்கு தரும் பலனையும் நம்மால் உணர முடியும். பிரியமானவர்களே, அந்த ஜெபத்தை கேட்கிறவரே, நான் இடத்துல வருகிறேன் என்று சொல்லும்போது நிச்சயமாக என் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனிடத்தில் நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பக்தன் இப்படியாய் ஜெபம் பண்ணுகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். Psalm 57:2. I will cry out to God most high, to God who performs all things for me. பாருங்கள், தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அவருடைய தன்மைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவர் செயல்படும் விதத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்கிறார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற விசுவாச அறிக்கை எடுக்கிறார். ஆம், நம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி செயல்படுவார், அவருடைய குணாதிசயம் என்ன என்று உணர்ந்தவர்களாய் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாக நம் ஜெபத்திற்கு பதில் தருகிறார். பாருங்கள், அநேக நேரங்கள் பக்தர்கள் ஜெபிக்கும் விதத்தை பார்க்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்று விசுவாச அறிக்கை செய்து ஜெபிக்கிறார்கள். ஆம், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஆம், தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிமையும் வல்லமையை நம்மால் உணர முடியும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்ட போது பாருங்கள், தேவன் தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கை காக்க வல்லமையுள்ளவர் என்ற விசுவாசத்தில் அவன் கூப்பிடுகிறார். இன்றைக்கும் கூட தேவனை நாம் கூப்பிடும் விதம், ஜெபிக்கும் விதம் சற்று யோசித்து பார்ப்போம். அவர் யெகோவா நிஷியாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார். யெகோவா ராஃபா என்று கூப்பிட்டால் சுகம் தருவார். யெகோவா ஷமா என்றால் கூட இருப்பார். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் அருளுவார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அதை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபத்தை கேட்கிறவரே, உம்முடைய குமாரனும் என் அருமை இரட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்து என்ற உம்முடைய ஒப்பற்ற நாமத்தில் வந்திருக்கிறோம். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி இதை நான் செய்வேன் என்று சொன்னீரே. இதோ இயேசு கிறிஸ்து என்ற உம்முடைய ஒப்பற்ற நாமத்தில் கேட்கிறோம். எங்களுக்கு சுகம் தாரும் யெகோவா ராஃபாவாய் வார் ஆண்டவரே. எங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பீராக. யார் யார் உன்னோடு இணைந்து உம்மை குறித்து அறிந்து விசுவாச அறிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருடைய ஜெபமும் இந்த அற்புதங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. தாவீதுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தீர். எலியாவுக்கு வானத்திறந்த அக்கினியை இறங்க வர பண்ணினீர். ஆமாண்டவரே, சாலமோன் ஜெபம் பண்ணின போது வானத்திறந்து மகிமை இறங்கி ஆலயத்தை நிரப்பினதே. இன்றைக்கும் எங்கள் ஜெபங்கள் பதில் பெற்று தருகிற ஜெபங்களாய் இருக்கட்டும். தேவனுடைய குணாதிசயங்களையும் வல்லமையும் அறிந்து விசுவாச அறிக்கை செய்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அது நிமித்தம் எங்கள் எல்லைகளில் அற்புதங்கள் வரட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடுக்கடுக்காய் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.